நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாமே கர்மாவால் தான் பிறந்துள்ளோம்னு சொல்கிறோம். சித்தாந்தப்படி நம்ம எல்லாமே அதான் சொல்கிறோம், கர்மா தான் காரணம், நம்ம நன்மை தீமை அனைவருக்கு கர்மா தான் காரணம், வினை தான் காரணம். இந்த கர்மா இறைவனுக்கு இல்லையா? அப்போது இறைவனோடு கலக்கும் பொழுது கர்மா எங்கே சார் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போமா? அதுக்கு பேர் வியாபகம், வியாபியம், வியாபின்னு சொல்லுவாங்க. இறைவனாகப்பட்டவன் இந்த அண்ட சராஜரங்கள் முழுவதும் வியாபித்து இருக்கிறான். அணுவுக்கணுமாய் அப்பாலுக்கு அப்பாலாய் எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்றான். அது உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா? சுவாமி எல்லா பக்கம் பறந்து எல்லா ஒவ்வொரு அணுவிலும் சுவாமி தான் இருக்கார். அப்போ பேரறிவாளன் வியாபித்து இருக்கிறான். நம்முடைய உயிராகப்பட்டது நம்ம உடம்புக்குள்ள மட்டும்தான் வியாபித்து இருக்கு. பரம்பொருள் எல்லாத்துலேயும் இந்த அண்ட சராஜரங்களையும் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வியாபகம் அப்படிங்கிறது ஆகாயம் மாற, ஆகாயம் எல்லாத்துலேயும் வியாபித்திருக்கு. இந்தியாவிலையும் வியாபித்திருக்கு, அமெரிக்காவிலையும் வியாபித்திருக்கு, லண்டன்லையும் வியாபித்திருக்கு. எல்லை என்பது எல்லைக்கோடு எதுக்கு போடலாம்? பூமியில போடலாம். இதோடு எந்நாட்டு எல்லை, இதோடு உள்நாட்டு எல்லை இல்லை, வானத்துல. அப்போ எல்லா பக்கம் வியாபித்து இருக்கிறது ஆகாயம் என்பது. அப்போ அந்த ஆகாயம்தான் இறைவன். அந்த அதுக்குள்ள வியாபியம் பண்ணி இருக்கக்கூடிய கடலாகப்பட்டது. அந்த ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க பூமியில. இந்த கடல் எதுக்குள்ள இருக்கு? ஆகாயத்துக்கு கீழே தான் இருக்கு, அந்த ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒரு பூமி நிலப்பரப்பும் ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு, கடலும் ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு. சுவாமி அனைத்தையும் உணர்ந்தவன். இந்த கடலுக்குள்ளதான், கடல்னால நீர், நீர் சூழ்ந்த இடம். அந்த நீர்ல என்ன இருக்கு? உப்பு இருக்கா? ஆனா அந்த உப்பு ஆகாயத்துக்குள்ளதான் கடல் இருக்கு. இந்த நீரை மாசுபடுத்தலாமே தவிர ஆகாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நீர் ஆவியாகி வேகமாக மேலே செல்லும் போது கூட உப்பை இங்கே விட்டுட்டு போயிடுது. அதுபோலதான் நாம இறைவனை நாடி இறைவனுடைய அருட்பேரொழியால் முக்தி பேர் அடையும் பொழுது வினை இங்கேயே தங்கிவிடும். எப்படி உப்பு தங்குதோ வினை இங்கே தங்கிவிடும். நம்ம சுத்தமாக தான் இறைவன்கிட்ட போவோம், அவன் திருவடியை அடைவோம். அப்போ வினை இங்கேயே தங்கிவிடும். அப்போ பரம்பொருளுக்கு வினையும் கிடையாது. பரம்பொருளை நாடியவர்க்கும் அவன் திருவடியை அடையும் போது வினை இங்கேயே நின்றுவிடும், வினை பொசுங்கிவிடும் என்பதை புரிஞ்சு